ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரோஜா குண்டு மல்லி தான் பார்க்க போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தான் பூத்துருக்கு. நல்லா எவ்வளோ அடுக்கடுக்காக இருக்குது பாருங்களா. ஒரு குட்டி ரோஜா பூ எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு இருக்குது இந்த ரோஜா குண்டு மல்லி. இதெல்லாம் பார்த்தீங்களா அப்படியே அடுக்கடுக்காக இருக்கும் உங்களுக்கு. இதுக்கு இன்னொரு பேரும் இருக்குது, 10 அடுக்கு குண்டு மல்லின்னு சொல்லுவாங்க. அப்படி தான் இருக்கும் பாருங்கள். அப்படியே லீஃப் வந்து அதிகமாக இருக்குது இந்த குண்டு மல்லியில். இது நிறைய பேருக்கு தெரியல. நான் தலையில் வைக்கும்போது தான் நிறைய பேர் கேட்குறாங்க, இதுனா குண்டு மல்லியான்னு. ஆனால் இது வந்து நிறைய பேர் இதன்ட்ட செடி கேட்குறாங்க, இதுமாதிரி கட் பண்ணி கொடுங்க, எனக்கு வந்து தேவைப்படுது அப்படின்ட்டு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பூ வச்சாலே போதும். இது சாதா ரோஜா பூ காட்டுறேன் பாருங்களா அவங்கள்ட்ட. இப்போதைக்கு இந்த பூ இதிலே விடக்கூடாது, இந்த பூவை நம்ம கட் பண்ணிடலாம். எப்பவுமே நம்ம பூ வந்து பூத்ததும் கட் பண்ணிடணும் ஃப்ரெண்ட்ஸ், இல்லைனா வந்து நிறைய துளிர் கீழே விடாது. நீங்கள் கத்திரிக்கோல் வச்சு கட் பண்ணலாம், இப்போ கையால் கூட ஒடிச்சு விட்டால் கூட அது துளிர் எடுக்கும். லீஃப் விட்டு கட் பண்ணுங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரோஜா குண்டு மல்லி எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இது சாதாரண நாட்டு ரோஜா ஒன்று பூத்துருக்கு, அதையும் நான் காட்டுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ரோஜா குண்டு மல்லி, இது நாட்டு ரோஜா. பாருங்கள், ஒரு குட்டி ரோஜா, ரெண்டுமே பார்க்கறதுக்கே அழகாக இருக்குது. நான் இது நர்சரியில் தான் வாங்கினேன். இந்த ரோஜா குண்டு மல்லியை வாங்கும்போது ஒரு 30 ரூபாய்க்கு தான் கொடுத்தாங்க. எனக்கு பூலாம் பூக்கலை, ஆனால் வந்து 30 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. ஆனால் இது ஒரு ரேட்டு வந்து 250 ரூபான்னு சொல்கிறாங்க. அவங்க வந்து 3 லீஃபாக இருக்குதான், அவங்க பாருமா அப்படி பிடிச்சி பாருமா அப்படின்னாங்க. அப்புறம் தான் பிடிச்சி பார்த்தா 3 லீஃபாக இருந்தது. அப்புறம் பூ பூத்தா அப்புறம் தான் ஒரு ரோஜா குண்டு மல்லின்னு எனக்கு தெரியும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அழகாக இருக்குன்னு. நர்சரியில் கேட்கும்போது ரோஜா குண்டு மல்லின்னு கேட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ்.